தினமும் இனிமே முதலில் நீ சேரனை சீரியலை நம்பி எந்த பார்க்க பிரயோஜனமும் இல்ல. சேனலை சப்ஸ்கிரைப் அவ செய்து தெரியாம இந்த வீடியோவை தப்பு லைக் பண்ணிருந்தா செய்யுங்கள். அவனுக்காக நீ அழறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அவன் திட்டம் போட்டு நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் விளையாடி இருக்கான். அப்படிப்பட்டவனோட நீ வாழறதை விட தனியா இருக்கிறதே எவ்வளவோ மேல். நான் இப்படி சொல்றது உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா நீ சேரனையே நினைச்சு அழுதுட்டு இருந்தனா உன் வாழ்க்கையே வீணாயிடும். அதான் சொல்றேன், சேரன் இனிமே உனக்கு வேண்டாம். சேரன் நீ எவ்வளவு அழுதாலும் திருந்தவே மாட்டான். அவனை மறந்துட்டு வாழ பழகிக்க. இல்ல, என்னால சேரத்தான மறக்க முடியாது. நீங்க சொல்ற அளவுக்கு சேரத்தா மோசமானவரா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. யாரோ பண்ண தப்புக்கு சேரத்தான் பலியா இருக்காரு. மீனா, நீ சேரனை எந்த அளவுக்கு லவ் பண்றன்னு எங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும். ஆனா அத சேரன் புரிஞ்சுக்கவே இல்லை. சேரன் எதுக்காக தென்னரச கொலை பண்ணா, அவங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. அப்படி தெரிஞ்சதுன்னா சேரன் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு யோசிக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை மீனா, சேரன் பக்கம் எந்த நியாயமும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சேரன் திட்டம் போட்டுதான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஒரு தப்போட நிறுத்தியிருந்தா அதை தெரியாம செஞ்ச தப்புன்னு ஏத்துக்கலாம். தென்னரச கொலை பண்ணதும் இல்லாம அந்த கேஸ விசாரணை பண்ண இன்ஸ்பெக்டரையும் பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். தங்கச்சின் கூட பார்க்காம சக்தி, செல்வி 2 பேரோட வாழ்க்கையிலையும் விளையாடிட்டான். சேரனால செல்வி 7 வருஷம் குற்ற உணர்ச்சியில இருந்திருக்கா. அவனாலதான் சக்தியும் நானும் பிரிஞ்சு கஷ்டப்பட்டிருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேல இந்த கேஸ மறுபடியும் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்ச நவீனையும் கொலை பண்ண துணிஞ்சிட்டான். இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ணி அஞ்சாதவன நீ நம்பி இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. உண்மைதான் மீனா, உனக்கு நாங்க இருக்கோம். நீ அவனை மறந்துடுறதா நல்லது. நீ எந்த தப்புமே பண்ணல. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனைவியோட வாழ்றதுக்கு சேரனுக்கு தான் கொடுத்து வைக்கல. மீனா, இன்னொரு முக்கியமான விஷயம். ஒருவேளை சேரன் உனக்கு போன் பண்ணாலும் பண்ணுவான். அப்படி போன் பண்ணா உடனே எங்ககிட்ட சொல்லு. அத்தா எனக்கு போன் பண்ணா நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னா நீங்க அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவீங்க. எனக்கு தெரியும். எக்காரணத்து கொண்டும் இனிமே சேரன் பேச்ச நீ நம்பாத. அவன் உன்னை எங்கேயாவது வர சொன்னாலோ இல்ல ஏதாவது உதவி கேட்டாலோ நீ செய்யாத. அது உனக்கே ஆபத்தா முடியும். அழாத மீனா, நீ நேத்துல இருந்தே எதுவுமே சாப்பிடல. வா சாப்பிடலாம். இல்ல சக்தி, நான் இப்பதான் காஃபி குடிச்சேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, சேரனே நினைச்சுக்கிட்டு உன்னை நீயே வருத்திக்காத. அதுக்கு தகுதியானவன் இல்ல அவன். ஆனாலும் சொல்றேன், அவனை இனிமே நம்பாத. தைரியமா இரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம். சேரா, இவன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உள்ள வரலாமா? வா சேரா, உட்காரு. இவன் என்ன பத்தின விஷயம் எல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்ப. அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்ல. அந்த வேலு பைத்தியக்காரன் தென்னரச நான் தான் கொலை பண்ணேன்னு போய் சொல்லிட்டு சுத்துறான். உண்மையிலேயே தென்னரச நான் கொலை பண்ணல தீபன். நான் சக்தியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு தெரிஞ்சுதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு தெரியறான். என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டா சக்தி கூட சேர்ந்துடலான்னு அந்த வேலு நினைக்கிறான். அது மட்டும் நடக்கக்கூடாது. வேலு சொன்னதெல்லாம் பொய்ன்னு சக்தி கிட்ட நிரூபிக்கணும். இப்ப அதுக்காக ஒரு 2 லட்சம் ரூபா தேவைப்படுது. உங்ககிட்ட இருந்தா கூட அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிஜமா நீ தென்னரசவ கொலை பண்ணலையா? சத்தியமா நான் பண்ணல. பாத்தியா, நீ கூட என்ன நம்பல. சேச்சா, நான் உன்னை முழுசா நம்புறேன். நீ தென்னரசவ கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் சேரா. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீயாச்சும் என்ன நம்புறியே, ரொம்ப சந்தோஷம். என் தங்கச்சிய கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ முக்கியம் என்னன்னா, ஃபர்தராக வேண்டிய வேலை. நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். நீ காஃபி சாப்பிடுறியா? சரி தீபன். பாக்கியமா, சாருக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. தீபன் மட்டும்தான் நம்மள நம்புறான். தீபனுக்கு உண்மை தெரிஞ்சு சுதாரிக்கிறதுக்குள்ள எப்படியாவது நம்ம வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடணும். தேங்க்ஸ். காஃபி இவ்வளவு உப்பா இருக்கு. என்ன சேரா, காஃபி ஒரே உப்பா இருக்கா? உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. இந்தா இப்ப தண்ணிய குடி, அப்புறமா தண்டனை அனுபவிக்கலாம். குடுறா. எங்கடா ஓடுற? ஏய் ஏண்டா, தென்னரச நீ கொலை பண்ணிட்டு கொலைப்பழிய செல்வி மேலையும் வேலு மேலையும் போட்டுட்டு நீ மட்டும் இத்தனை வருஷம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கியா? ஏய், நீ இருக்க வேண்டிய இடம் இதுலடா, ஜெயிலடா. வாடா வாடா. ஏய், என்ன தப்பிக்க பாக்குறியா?
மேலே கைய வைக்கிறியா? ஏய்! நவீன்! ஏய், ராஸ்கல்! விட்றா! ஏய் நவீன் இவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க. ஏய், வாடா, வாடா ஸ்டேஷனுக்கு. வேணாம் மச்சான், நம்ம குடும்பத்துல உள்ள பிரச்சனையை பேசி சரி பண்ணிக்கலாம். ஏய், எதுல நம்ம குடும்ப பிரச்சனை? நீ கொலைய பண்ணிட்டு அந்த பழிய மத்தவங்க மேல போடுவ? உன்னாலதானே தான் கொலை பண்ணிட்டோம்னு செல்வி எவ்வளவு குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துட்டு இருந்தா தெரியுமா? செல்விக்காக வேலு 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சு வந்திருக்கான். ஆனா நீ எந்த வருத்தமும் இல்லாம ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்திருக்க. உன்னால உன் 2 தங்கச்சிங்க வாழ்க்கையும் நிம்மதியே இல்லாம போச்சுடா. ஆனா அத பத்தின வருத்தமோ குற்ற உணர்ச்சியோ உனக்கு கொஞ்சம் கூட இல்லல்ல. உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே கிடையாதுடா. டேய், நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். திவன் 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 நீயும் கடைசியில இவங்களோட சேர்ந்து என்ன மாட்டி விட்டல. உனக்கு போய் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச பாரு. டேய், தீபன் ஒண்ணும் முட்டாள் இல்லடா. நீ ஃப்ராட்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். போடா. என்னடா பாக்குற? ஐயோ, ஜெயிலுக்கு போயிட்டா 10 வருஷம் வெளியில வர முடியாதே. நம்ம தான் கொலை பண்ணிருக்கோம் வேற. நவீன் கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. நம்ம ஜெயிலுக்கு போக கூடாது. எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடணும். ஐயோ, ஏய் சேரா சேரா சேரா, ஏய் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னமாச்சு? நெஞ்சு பயங்கரமா வலிக்குது. சேரா ஏய் சேரா, ஐயோ ஏய் நவீன், சேரா நிஜமா மயங்கிட்டாப்பா. வண்டி நிறுத்துப்பா. என்னாச்சு? சேரா சேரா சேரா, நவீன் பாப்பா. ஐயோ, ஏய் சேரா, என்னாச்சு சார்? நவீன் பாருப்பா. சேரா 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 சார், ஒண்ணுல சார், இவனுக்கு பேனிக் அட்டாக் ஆயிருக்கும் போல. நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம் சார். சரிப்பா, உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போ. ஓகே. சேரா சேரா, கண்ணமொழி. சேரா ஏய், சேரா ஏய் சேரா ஏய். என்ன நவீன், இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சோம், அவன் தப்பிச்சு போயிட்டானே. ஒண்ணும் பயப்படாதீங்க சார், நாளைக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள அவனை பிடிச்சிடலாம். ஆனா அது வரைக்கும் அவன் வெளிநாட்டுக்கு எங்கேயும் தப்பிச்சு போகாம பாத்துக்கணும். வேலு, சரி இந்த ஊரை விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனை எப்படியாவது புடிச்சணும் வேலு. அவனை தப்பிக்க விடக்கூடாது. அவன் செஞ்ச கொலைக்கு நீ 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்க. இதுல போதாத குறைக்கு சக்தியோட உன்னை சேர்ந்து வாழ விடாம பிரிச்சிருக்கான். வேலு, சேரனை ஜெயில போட்டாதான் என் மனசு ஆறுப்பா. நல்லவன் மாதிரி உறவாடி எத்தனை பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கான் சார். எனக்கு அவனை நினைச்சு எந்த வருத்தமும் இல்ல. என் தங்கச்சி மீனாவை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. சேரன் மாதிரி ஒரு கொலகாரனோட வாழ்றது, மீனா அதுக்கு தனியாவே வாழ்ந்துட்டு போயிடலாம்ப்பா. நீங்கெல்லாம் இருக்கும்போது மீனாவை பாத்துக்க மாட்டீங்களா? நீங்க சொன்னது வாஸ்தவம் தான். சேரனோட சுயநலத்துக்காக மீனாவை அவன் என்ன வேணாலும் செய்வான். அவன் கிட்ட இருந்து மீனாவை பிரிக்கிறதே நல்ல விஷயம் தான். ஏதோ புது நம்பரா இருக்கு சார். வேலு, ஸ்பீக்கர்ல போட்டு பேசுவா. ஒரு வேலை சேரனா இருந்தா கூட இருக்கும். ஹலோ. டேய் வேலு, அவ்வளவு சீக்கிரம் நான் போலீஸ்ல சிக்க மாட்டேன்டா. அண்ணனை கொன்ன மாதிரியே உன்னையும் கொல்லாம நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். சேரா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடு. இல்லனா உனக்கு தான் பிரச்சனை. உன்னால தாண்டா என் வாழ்க்கையே போச்சு. நான் பாட்டுக்கு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ என்னைக்கு ஜெயில இருந்து வந்தியோ அன்னையில இருந்து தான் எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஜெயிலுக்கு போயிட்டா நீ சக்தியோட சேர்ந்து வாழ்ந்துலான்னு மட்டும் நினைக்காத. சக்தியோட உன்னை கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ விட மாட்டேன். உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறது உறுதி. ஏய் சேரா, சிட்டி முழுக்க உன்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. ஏண்டா டேய், நீ வேலுவை கொலை பண்ண போறியா? அது வரைக்கும் நீ வெளியில இருந்தாதானடா. எனக்கும் வேலுக்கும் நடக்கிற பிரச்சனையில நீங்க உள்ள வராதீங்க. வந்தா உங்களையும் போட்டு தள்ள தயங்க மாட்டேன். டேய் 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 டேய், வேலு என் தம்பி மாதிரிடா. அவனுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். டேய், வேலு மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன தாண்டி தாண்டா நீ போகணும். இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. உன் கண்ணு முன்னாடியே நான் வேலுவை போடுறேன். முடிஞ்சா என்ன தடுத்து பாரு. வேலு, அவன் இன்னும் அடங்கலப்பா. இவனை சும்மா விடக்கூடாது. அவன் என்னடானா நாளைக்குள்ள உன்னை முடிக்கிறன்றா. அதுக்கு முன்னாடி அவனை தட்டி தூக்கணும்பா. வேலு வேலு, அப்படி என்ன யோசனை? நான் வந்தது கூட கவனிக்காம யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சக்தி, சும்மாதான். இல்ல, ஏதோ நடந்திருக்கு. இல்லனா நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க மாட்ட. என்ன விஷயம் சொல்லு. சேரனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சேரனே எனக்கு ஃபோன் பண்ணான். என்னது? சேரன் உனக்கு ஃபோன் பண்ணானா?
ஆமா. எதுக்கு ஃபோன் பண்ணா? என்ன சொன்னா? சொல்லு வேலு. பதட்டப்படாத. இதுக்கு தான் நான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். ஐயோ, சேர என்ன சொன்னான்னு சொல்லு. என் மேல சேரன் ரொம்ப கோவமா இருக்கான். ஏன்? தென்னரசு கொலைகேச நானும் சங்கர் சார் தானே மறுபடி பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு விசாரிக்க தொடங்கணும். அந்த கோவம் தான். சரி, போன்ல என்ன சொன்னான்னு சொல்லு. அது எதுக்கு விடு. இல்ல, நீ சொல்லிதான் ஆகணும். சேர உன்கிட்ட என்ன சொன்னான்? தென்னரசு கொலை பண்ண மாதிரி என்னையும் கொலை பண்ணிட்டு தான் சேரன் ஜெயிலுக்கு போவான். சேரனுக்கு என்ன வெறி பிடிச்சிருக்கா? ஏன் இவன் இப்படி ரத்த வெறி பிடிச்சு அலையறான்? வேலு, இனிமே நீ தனியா வெளியில எங்கேயுமே போகாத. அவனுக்கு பயந்துகிட்டு வீட்ல இருக்க சொல்றியா? பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்துதான் ஆகணும். சேர வெறி பிடிச்சு அலையறான். அவன் சொன்ன மாதிரி உன்னை ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவான். நீ சங்கரண்ணை இல்லாம எங்கேயும் தனியா போயிடாத. கொஞ்ச நாளைக்கு வீட்லயே இரு. நான் வீட்டுக்குள்ளே இருந்தா சேரன் எப்படி பிடிக்கிறது? அதுக்கு போலீஸ் இருக்கு, நவீன் இருக்காரு, அவங்க பாத்துப்பாங்க. நீ தேவையில்லாம எங்கேயும் போக வேணாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சக்தி, தேவையில்லாம பயப்படாத. அவனால என்ன எதுவும் செய்ய முடியாது. உனக்கு சேரனை பத்தி தெரியாது. அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான். அதை நடத்தி காட்டாம விட மாட்டான். அவன் விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இந்த விஷயத்த மாமா அத்தைகிட்ட எல்லாம் சொல்லாத. அவங்க ரொம்ப பயந்துடுவாங்க. இல்ல, நான் சொல்லல. ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். சரி சக்தி, நான் பாத்துக்கிறேன். சரி, இனிமே உனக்கு சேர ஃபோன் பண்ணா நீ என்ன கூப்பிடு. நான் அவன்கிட்ட பேசணும். ஒருவேளை நான் பேசினா போலீஸ்ல அவன் சரணடைய சான்ஸ் இருக்கு. அந்த கட்டத்தை எல்லாம் சேரன் எப்போ தாண்டிட்டான். அவன் ரொம்ப தெளிவா திட்டம் போட்டு தான் ஒவ்வொரு காரியமும் செஞ்சுட்டு இருந்திருக்கான். அவன் பேச்செல்லாம் கேட்க மாட்டான். தேவையில்லாம அவன் மேல நம்பிக்கை வைக்காது. யார் இந்த நேரத்துல கால் பண்றா? ஹலோ, மீனா, நான் சேரன் பேசுறேன். நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா வேலு சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. நான் எதுக்கு உங்க அண்ணன் தென்னரசை கொலை பண்ண போறேன்? சத்தியமா நான் பண்ணலமா. வேலு தான் தென்னரசை கொலை பண்ணிட்டு பழைய ஏன் மேல போட்டு தப்பிக்க பாக்குறான். அவன் இந்த விஷயத்துல நீ நம்பாத. நீ மட்டும் தனியா வரணும். அதையும் மீறி நீ போலீஸோட வந்தனா உன் தங்கச்சி மீனா உயிரோட இருக்க மாட்டான். அவளை நான் கொன்னுட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஃபாரின் போயிடுவேன். இன்னும் 10 நிமிஷத்துல மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற திருமுனையில ஒரு தென்னந்தோப்பு இருக்கும். அதுக்குள்ள நீ வா.